என் இனிய உறவுகள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம எல்லோருமே கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளோம். அதிலும் பெரும்பாலும் கோவிலுக்கு முன்னால் இயலாதவர்கள் இல்ல பெரியவங்க கோவிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்மகிட்ட தர்மம் கேட்பாங்க. அவர்களுக்கு நாம கோவிலுக்கு போகும் முன்னே நம்ம அவர்களுக்கு தர்மம் போடலாமா இல்ல சுவாமியை கும்பிட்டு வரும்போது தர்மம் போடலாமா என்ற குழப்பம் நாம அனைவருக்கும் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம். இப்பதான் நம்ம பதிவை முதன்முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் நம்ம அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோவில்ல இல்ல எங்காவது பொது இடத்திலோ நிற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தானம் என்பது அவர்கள் கேட்காமலே நாம அவர்களை கண்டவுடன் காசோ இல்ல சாப்பாடோ நம்மளால கொடுக்க கூடியதுதான் தானமாகும். பிறர் கேட்டு நாம் செய்வது அது தானம் கிடையாது நண்பர்களே. பொதுவாக தானம் தர்மம் என்பது பிறர் கேட்காமலே செய்வதுதான் தானம் என்பதை அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி செய்வதுதான் தானத்திற்கு உண்டான பலனும் தர்மத்திற்கு உண்டான பலனும் நம்மை வந்து சேரும் என்பதை மறந்துடாதீங்க. அவர்கள் நிலை அறிந்து நீங்களாகவே முன் சென்று பிறர் எதிர்பார்க்காமல் உதவுவதற்கு பெயர்தான் தான தர்மம். அப்போ அதிலிருந்து உண்டாகும் உங்களுக்கு பலன் உண்டாகும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கோவிலில் தர்மம் எடுப்பாங்க அப்படின்னா அவர்களுக்கு இயலாமையால் முடியாதவர்கள் தர்மம் கேட்பார்கள். இப்போ நம்ம கோவிலுக்குள் போகும் முன்னே தர்மம் செய்திருங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம உள்ள போகும்போதே ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே நாம செல்வோம். நம்மளோட கஷ்டத்திலேயும் நாம ஏதாவது வேண்டுதலையோ மனதில் வைத்து கோவிலுக்குள் செல்வோம். அப்போதே தர்மம் கொடுத்துவிட்டு கோவிலுக்குள் செல்லும் போது நம்ம குழப்பத்தில் இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கும். அப்படி உள்ளே போகும்போது தர்மம் செய்தால் அவங்க நம்மை மனதார வாழ்த்துவாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற பாதி குழப்பம் சரியாயிடுங்க. இன்னொன்று, ஏன் கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு தர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க கோவிலில் இருந்து வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வெளியே வருவீங்க, ஒரு திருப்தியோடு சாமியை கும்பிட்டு வெளியே வருவீங்க. நம்மளோட குறைகளை அனைத்தும் கடவுளிடம் ஒப்படைத்து நாம மனதார வேண்டி வெளியே வருவோம். அப்போ சாமி கிட்ட நாம வாங்கிட்டு வந்த புண்ணியம் பலன் இவற்றை பிச்சைக்காரர்களிடம் கொடுப்பதா என்று ஒவ்வொருத்தருக்கும் மனதில் தோன்றலாம். ஒண்ணு, பாவம் புண்ணியம் என்பது எல்லாம் எப்போதுமே உங்க கணக்கில் தான் சேருங்க. நீங்க புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுக்கிற மாதிரி மகாபாரதத்துல நாம தெரிஞ்சிருக்கோம். கர்ணனிடம் இருந்து கிருஷ்ண பரமாத்மா அவரிடம் இருந்த புண்ணியத்தை தாரை வார்த்து தான் வாங்குவார். அதே போலதான் நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா உங்களோட புண்ணியம் பலன் அவங்களோட போய் சேர்ந்துரும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக தானமாகட்டும் இல்ல தர்மமாகட்டும் நீங்கள் கோவிலுக்குள் போகும்போதே பண்ணிட்டு போயிடுங்க சகோதரிகளே. ரொம்ப சிறப்பான விஷயம் அது. அப்படி செய்வது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். உங்க வேண்டுதலோடு அவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கும் என்பதை மறந்திட வேண்டாம். இப்படி செய்வதால் உங்களோட பிரார்த்தனை கைகூடி வரும் என்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் கோவிலில் இருந்து வெளியே வரும்போது நீங்கள் தர்மம் செய்யாதீங்க. நாம் இறைவனிடம் கேட்ட வரத்தை இவர்களிடம் கொடுத்திடுவோமோ என்ற குழப்பத்தோடு இருப்பவர்கள் தர்மம் செய்ய தேவையில்லை. சிலர் குழப்பம் இல்லாத மனதுடையவர்கள் தாராளமாக தர்மம் செய்யலாம், தவறு கிடையாதுங்க. எல்லாமே கடவுள் பார்த்துப்பார், எல்லாமே அந்த பரமாத்மா தான் என்று நினைக்கிறவங்க இறைவன் மீது பாரத்தை வைத்தால் வெளியே வரும்போது தான தர்மம் செய்யலாம், தவறு இல்லைங்க. இப்படி முழு மனதோடு இருக்கிறவங்க நீங்க எப்ப வேண்டுமானாலும் தான தர்மம் செய்யலாம் சகோதரிகளே. உண்மையான தான தர்மம் எதுனா, நாம பிறருக்கு செய்யும் போது நமக்கு பலன் கிடைக்கும் என்று எண்ணத்தோடு தானம் செய்ய தேவையில்லை. அப்படி செய்யாதீங்க, அது முற்றிலும் தவறு. நம்ம மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு முழு மனதோடு தான தர்மம் செய்வதுதான் முழு பலன் கிடைக்கும் என்பதை மறந்துடாதீங்க நண்பர்களே. எப்படி நீங்க நல்லது செய்தாலும் அது உங்களுக்கு தான் வந்து சேரும் என்பது பலன் கிடைக்கும் என்று நாமே நினைக்க கூடாது என்பதை மனதில் வச்சுக்கோங்க. இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் துர்காதேவி சரணம்.